இங்க நம்ம ஹீரோவோட அம்மா எப்படியாவது என் பையன் 10th பாஸ் ஆயிரணும்னு முருகன் கிட்ட நான் வேண்டிட்டு இருக்காங்க. இந்த அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க பையனை கூட்டிட்டு ரிசல்ட் பார்க்கலாமேன்னு போனா நம்ம ஹீரோ எல்லா சப்ஜெக்ட்லயுமே 35 36ன்னு ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்காரு. ஆனா நம்ம ஹீரோக்கு நம்ம தான் பாஸ் ஆயிட்டோமான்னு நம்ம ஹீரோவாலேயே நம்ப முடியல. ஆனா நம்ம ஹீரோவோட அம்மாவும் இவரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட போய் நம்ம பையன் 200 மார்க் எடுத்து 10th பாஸ் ஆயிருக்காங்கறத சொல்றாங்க. இந்த 200 மார்க்கை வச்சு இவனுக்கு சீட்டுனா வாங்க முடியாதுன்னு நம்ம ஹீரோவோட அப்பாவும் சொல்றாரு. நம்ம பையனை நீங்க படிக்க வைக்கலனா நான் படிக்க வச்சு அவனை கலெக்டர் ஆக்குவேன்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. நம்ம ஹீரோ முன்னாடி படிச்ச ஸ்கூலுக்கே கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோக்கு சீட்டு கேட்டா, இந்த மாதிரி வீணா போனவனா தயவு செஞ்சு எங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வராதீங்க, நான் வேற ஸ்கூல்ல கூட இவனுக்கு அட்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட அம்மா இவர் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு ரொம்ப குறிக்கோளோட இருக்காங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோக்கு அட்மிஷன் வாங்கிடுறாங்க. எப்படிமா வாங்கினேன்னு நம்ம ஹீரோவும் கேட்கும் போது ஒரு பாய்சன் பாட்டில் எடுத்து காமிச்சு, நீங்க என் பையனுக்கு அட்மிஷன் தரலனா நான் குடிச்சிட்டு இங்கே செத்துருவேன்னு பிளாக்மெயில் பண்ணேன். அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு அவங்களே உனக்கு ஃபர்ஸ்ட் குரூப்ல அட்மிஷன் போட்டு கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்னதான் படிக்கலனாலும் ஸ்கூலுக்கு போறதுக்கு காரணமா இருக்கிறது அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஏதாச்சும் ஒரு பொண்ணை சைட் அடிச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணிரணும்னு தான். ஸ்கூல்ல ஒரு பொண்ணு, பஸ்ல வரும்போது ஒரு பொண்ணு, வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணுன்னு எல்லா பொண்ணையுமே சைட் அடிச்சிட்டு இருப்பான். ஆனா அந்த எல்லா பொண்ணுங்களுமே இவனை பார்த்தா பிடிக்காம இவனை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவன் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது பொண்ணுங்களை பத்தியே பேசிட்டு இருக்கறனால இவனை கிளாஸை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க. அப்ப பக்கத்து கிளாஸ்ல பிரேஷிகாங்கிற பொண்ணு, அந்த பொண்ணு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வெளியில வந்து நிப்பா. இவங்க 2 பேருமே பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வெளியில அடிக்கடி வரனால 2 பேருமே பேசி பழகிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு ஸ்நாக்ஸ்னா ஷேர் பண்ணி அந்த பொண்ணை கேண்டீன் வரைக்கும் கூட்டிட்டு போய் பப்ஸ்னா வாங்கி தரான். நீ எதுக்கு அடிக்கடி பனிஷ்மெண்ட் ஆகி வெளியில வருவேன்னு நம்ம ஹீரோவும் கேக்குறான். எனக்கு கிளாஸ்ல பசிக்கிறப்ப நான் ஸ்நாக்ஸ் அள்ளி சாப்பிட்டுருவேன், இதனா பாக்குற டீச்சரும் என்ன வெளியில அனுப்பிடுவாங்க. நம்ம ஹீரோவும் எங்க அப்பா பேக்கரி தான் வச்சிருக்காரு, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் டெய்லி எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்றான். இப்படியே 2 பேருமே பேசி பழகி லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.